ஹலோ கைஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் இன் சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ். ஆத்தர் நேம் ஜோசப் கான்ராட். இவங்க 1857 டு 1924 வரை வாழ்ந்த ஒரு பாலிஷ் பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ அ ரைட்டர். இவங்க ரைட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சீமேனா இருந்திருக்காங்க. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் எழுதின நாவல்ஸ்ல சொல்லியிருக்காரு. இவருடைய மேஜர் ஒர்க்ஸ் என்னலான்னா ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ், லார்ட் ஜிம், நாஸ்ட்ரோமோ, தி சீக்ரெட் ஏஜென்ட், அண்டர் வெஸ்டர்ன் ஐஸ், இதெல்லாம் தான். இப்போ நம்ம பார்க்க போற ஆர்ட் ஆஃப் டார்க்னஸ் ஒரு ஃபிக்ஷனல் நாவலா அப்படின்னா நாவலை விட ஷார்ட்டா இருக்கும், ஷார்ட் ஸ்டோரியை விட லென்த்தா இருக்கும். இந்த நாவலா 1899ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. 2 நரேட்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் அன்னேம்ட் நரேட்டர். ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி மாதிரி இருக்கும். செட்டிங் தேம்ஸ் ரிவர்ல இந்த கதையை பேசிட்டு போற மாதிரி இருக்கு. ஆக்சுவல் ஸ்டோரியோட செட்டிங் ஆப்பிரிக்கால பெல்ஜியன் காங்கோல நடக்குது. முக்கியமான கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னா 2 பேரு தான். ஒருத்தர் சார்ல்ஸ் மார்லோ, இன்னொருத்தர் கர்ட்ஸ். இந்த ஆக்சுவல் ஸ்டோரிய மார்லோ சொல்றாரு. மார்லோ சொன்ன அந்த கதையை இந்த அன்னேம் நரேட்டர் நமக்கு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேம்ஸ் ரிவர்ல நெல்லி அப்படிங்கிற போட்ல 5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கேப்டன், இன்னொருத்தர் லாயர், அடுத்ததான் அக்கௌண்டன்ட், அன்னேம் நரேட்டர். இவருடைய பேரை மென்ஷன் பண்ணப்படல. இவர் தான் இந்த ஸ்டோரியை நமக்கு நரேட் பண்றாரு. அடுத்ததா நம்ம சார்ல்ஸ் மார்லோ. அன்னேம் நரேட்டர் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த ஷிப் எப்படி இருக்கு, ஆப்பிரிக்காவுடைய லேண்ட் எப்படி இருக்கு அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனோட தான் ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அவங்க வாயேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே அந்த லேண்ட் எல்லாம் பார்த்துட்டே போகும்போது மார்லோக்கு அவருடைய பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்ப சொல்றாரு, இங்க இவ்வளவு சிவிலைஸ்டா இருக்கு, இந்த தேம்ஸ் ரிவரை சுத்தி உள்ள பிளேசஸ்லாம் கூட ஒரு காலத்துல நல்ல டார்க் பிளேஸா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அங்க சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இவ்வளவு சிவிலைஸ்டா இருக்க பிளேஸை போயிட்டு டார்க் பிளேஸ்னு சொல்றாருன்னு பாக்குறாங்க. இப்போ மார்லோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஒரு காலத்துல இங்க இருக்க பீப்புள்லாம் செவேஜஸா தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. நானும் அப்ப இருந்த டார்க் பிளேஸ்க்கு டிராவல் பண்ணேன், எனக்கும் நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த ஸ்டோரியோட நரேஷன் மார்லோவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. மார்லோவுக்கு எங்க இருக்கும் போதே செயிலிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. அவங்க ஆன்டியுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜாப்மே கிடைக்குது. என்ன ஜாப்னா, அங்க ஒரு கம்பெனி இருக்கும். அது ஒரு ஐவரி ட்ரேடிங் கம்பெனி. காங்கோ ரிவர்ல டிராவல் பண்ணி அந்த ஐவரி எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணணும். இந்த மாதிரியான ஜாப் அது. ஸோ அந்த ஜாப் இவருக்கு கிடைச்சிரும். இப்போ ஸ்டீம் போட்டுடைய கேப்டன் ஆகுறாரு. அந்த ஜாபை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியிருக்கு. இவர் புருசெல்ஸ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போயிட்டு அந்த கான்ட்ராக்டை சைன் பண்றாரு. அப்போ அந்த கம்பெனியை சார்ந்த டாக்டர் வந்து இவருக்கு ஹெல்த் செக்அப் பண்றாரு. இப்போ இந்த டாக்டர் மார்லோ கிட்ட, உங்க ஃபேமிலியில ஹிஸ்டரி ஆஃப் இன்சேன் இருக்கா, அதாவது மேட்னஸ் இருக்கா, உங்க ஃபேமிலியில மனநல பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாரு. இது கேட்ட உடனே மார்லோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு. இப்போ மார்லோ சொல்றாரு, இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு. அந்த ஹெல்த் செக்அப் எக்ஸாமினேஷனே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போக போற இடம், அதாவது அந்த ஆப்பிரிக்கா ரொம்ப மாயமான ஒரு உலகம். ஸோ கோவப்படாதீங்க, நிதானமா இருக்கணும், எல்லாத்தையும் யோசிச்சு செயல்படணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லி அனுப்புறாரு. மார்லவ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. பிகாஸ் அவர் ஆப்பிரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போக போறாரு. இப்போ ஸ்டீம் போட்ல ஆப்பிரிக்காவை நோக்கி போயிட்டே இருக்கும்போது நிறைய ஹியூமன் வேஸ்ட் எல்லாம் அந்த ரிவர்ல பாக்குறாரு. ஹியூமன் வேஸ்ட் அப்படின்னா ஹியூமன்ஸுடைய போன்ஸ், அவங்க தலை மட்டும், கை கால் எல்லாம் அங்கங்க செதறி இருக்கு. அப்புறம் அந்த பிரெஞ்சு ஃபயர் ஷிப்ல இருந்து ஜங்கிளை நோக்கி, அந்த காட்டை நோக்கி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒருவேளை அங்க பீப்புள் இருப்பாங்களோ, என்ன ஆகும், அங்க இருக்க பீப்புளுக்கு எல்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி ஷூட் பண்றாங்களேன்னு இவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டே ஆப்பிரிக்காவை போய் அடைகிறாரு. மார்லவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, கர்ட்ஸ் அப்படிங்கிறவரு ஆப்பிரிக்கால உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவரு தான் இப்போ ஐவரி ட்ரேட் இங்க நல்ல ஃபிளரிஷ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன். கர்ட்ஸ் தான் இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரை இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு வரணும். இதுதான் மார்லவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இப்போ மார்லவ் ஃப்ரெண்ட் ஸ்டீமர்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிராவல் பண்ணி கம்பெனி ஸ்டேஷனுக்கு வராரு. மார்லோடைய ஜேர்னி ரொம்பவே கஷ்டமா அமைய போகுது. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும், அதுக்கப்புறம் அங்க இருந்து இன்னர் ஸ்டேஷன் போகணும். ஈஸியாலாம் அங்க போயிட முடியாது. ரொம்ப கஷ்டமான ஜேர்னியா தான் இது இருக்க போகுது. இவர் ஆப்பிரிக்காவுக்கு ரீச் ஆனதும் அங்க அவர் பார்த்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அங்க இருக்க நேட்டிவ் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கட்டி இருக்காங்க. எல்லாம் செயின் பண்ணப்பட்டு அவங்கள ரொம்ப கொடூரமான வேலைகளை வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் எல்லாம் கேக்குது, வெடி வெடிக்கிற சத்தம். தட் இஸ், அங்க இருக்க ரிசோர்ஸ் எல்லாம் இந்த ஒயிட் பீப்புள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மார்லவ் கம்பெனி ஸ்டேஷன் வந்துடுறாரு. இப்போ மார்லவை மீட் பண்றதுக்காக அங்க ஒரு ஒயிட் மேன் வராரு. அவரு தான் த அக்கௌண்டன்ட். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மார்லவ் இந்த அக்கௌண்டன்ட்
அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் கர்ட்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவரை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். கர்ட்ஸுங்கிற பேரை கேட்ட உடனே அந்த அக்கௌண்டன்ட் கர்ட்ஸை ரொம்ப புகழ ஆரம்பிச்சிடுறாரு. அவர் பயங்கரமான திறமைசாலி, இங்க இப்படி ஐவரி பிசினஸ் ஃபிளரிஷ் ஆகிறதுக்கு காரணமே கர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப குளோரிஃபை பண்றாரு. இப்ப மார்லவ் கம்பெனி ஸ்டேஷன்ல இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. எப்படி போறாருன்னா 200 மைல்ஸ் நடந்தே போகிறாரு. சென்ட்ரல் ஸ்டேஷன் ரீச் ஆகிறதுக்கு அப்படி நடந்து போனதால 15 டேஸ் ஆயிடுது. அப்படி அவர் போகும்போது நிறைய எம்டி வில்லேஜஸை பார்க்குறாரு, அதாவது கைவிடப்பட்ட வில்லேஜஸ் பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது இங்கிருந்த மக்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறாரு. இப்போ ஃபைனலி சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டு ரீச் ஆயிட்டு அங்கே ஸ்டீமர் போட் எங்கன்னு கேட்கும்போது அப்போ சொல்றாங்க, ஸ்டீம் போட் ரிப்பேர் ஆகி ரிவர் கடியிலேயே மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டீம் போட் இருந்தாதான் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து இன்னர் ஸ்டேஷன் போயிட்டு கர்ட்ஸை கூட்டிட்டு வர முடியும். இப்போ அந்த ஸ்டீம் போட்டை ரிப்பேர் பண்றது தான் மார்லவுடைய அடுத்த வேலை. இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்காரு இல்லையா, அங்க மேனேஜர் அப்படிங்கிற ஒருத்தரை பாக்குறாரு. மேனேஜர் மார்லவ் கிட்ட ஸ்டீம் போட் ரெடியாக எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாரு. அதுக்கு மார்லவ் மினிமம் 3 months ஆகும்னு சொல்றாரு. ஏன்னா ஸ்டீம் போட்டை ரிப்பேர் பண்றதுக்கு ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அதை சொல்லி தான் வர வைக்கணும். அப்படி சொல்லி அந்த ஆப்ஜெக்ட் வரவே 3 weeks ஆகும். அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷிப்பை ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும். இந்த மேனேஜருக்கு கர்ட்ஸை சுத்தமா பிடிக்காது. இந்த விஷயத்த மார்லவ் போக போக தெரிஞ்சுக்குவாரு. அங்க இருக்க அந்த காட்டேஜ்ல ஒரு அழகான பெயிண்டிங் இருக்கு, இதை யாரு வரைஞ்சதுன்னு கேட்கும் போது இதை வரைஞ்சதும் கர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா அது, எதுக்கு எடுத்தாலும் கர்ட்ஸ் கர்ட்ஸ்னு சொல்றாங்களே, கண்டிப்பா அந்த கர்ட்ஸை பார்த்தாகணும், அவர் யாரு, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி மார்லவுக்கும் ரொம்ப ஆர்வமாகுது கர்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. கர்ட்ஸ் யாருன்னா இன்னர் ஸ்டேஷனுடைய சீஃப் தான். அந்த சாவேஜஸ், அங்க இருக்க நேட்டிவ் ஆப்பிரிக்கன்ஸை கரெக்டா வழி நடத்தவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணவும் கர்ட்ஸ்னால தான் முடியும். சிம்பத்தட்டிக்காவும் இருப்பாரு, பட் அவங்கள கரெக்டா வழி நடத்தி தேவையான வேலையை வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஐவரி ட்ரேட் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கர்ட்ஸ் தான். அதாவது சிவிலைசேஷன் அப்படிங்கிற பேர்ல ஆப்பிரிக்கால இருக்க வெல்த் எல்லாத்தையும் சுரண்டுறாங்க. அவங்களுடைய கிரீடினஸ்னால அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க வெல்த் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இப்ப மார்லவ் ரிவர்ட்ஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் வந்தது என்னவோ, ரிவர்ட்ஸ்க்கு பதிலா ஒரு டீம் ஃபுல்லா ஐவரி ஹண்டர்ஸ் தான் வராங்க. அவங்க கூட அந்த மேனேஜருடைய அங்கிளுமே வராரு. அந்த அங்கிளுக்குமே கர்ட்ஸை சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த மேனேஜரும் அங்கிளும் சேர்ந்து கர்ட்ஸுடைய பிக்கப்பை எப்படியாவது டிலே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும், அதாவது மேனேஜரும் அவங்க அங்கிளும் பேசிட்டு இருக்கிறத மார்லோ ஒட்டு கேட்டுடுறாரு. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, யூஸ்வலாவே ஐவரிய கொண்டு கொடுக்கறதுக்கு டைரக்டா கர்ட்ஸ் வரமாட்டாரு, அங்க இருக்க கிளர்க் மூலமா தான் கொடுத்து அனுப்புவாரு. இந்த டைம் அந்த கிளர்க் வரும்போது என்ன சொன்னாருன்னா, கர்ட்ஸ்க்கு ரொம்பவே உடம்பு முடியல, இப்படியே விட்டா அவர் நிலைமை ரொம்ப மோசமாயிடும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அங்கிளும் மேனேஜரும் என்ன பிளான் பண்ணிடுறாங்கன்னா, கர்ட்ஸுடைய பிக்கப்பை டிலே பண்ணா அவர் அப்படியே இருந்து அங்கேயே இறந்து போயிடுவாரு. ஸோ இந்த மேனேஜர் கர்ட்ஸுடைய இன்னர் ஸ்டேஷனுக்கும் சீஃப் ஆயிடலாம், அவருடைய போஸ்டிங் இந்த மேனேஜருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இப்போ இந்த எல்லா விஷயமுமே மார்லோவுக்கு தெரிய வருது. இந்த மீன் டைம் ரிவர்ட்ஸ்மே வந்துடுது. இப்போ இந்த போட்டை ரிப்பேர் பண்ணி இன்னர் ஸ்டேஷன் போறதுக்காக ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க அந்த காங்கோ ரிவரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு சாவேஜஸ் வந்து எட்டி பார்க்குறாங்க. நிறைய கைவிடப்பட்ட வில்லேஜஸ் எல்லாம் பார்க்குறாங்க. திடீர்னு பயங்கர கோபமாக யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்கும், அப்புறம் அப்படியே அமைதியாயிடும். திடீர்னு சத்தமாக அழற சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் அதுவும் அமைதியாயிடும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே வராங்க. அவங்க இன்னர் ஸ்டேஷனை போய் சேர 2 months ஆகுது. இன்னர் ஸ்டேஷன் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஹட்டை பார்க்குறாங்க. அந்த ஹட்டில் என்ன எழுதியிருக்குன்னா ஹரி அப் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் அப்ரோச் காஷியஸ்லி அப்படின்லாம் எழுதியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸ்டில் அவங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா திக் ஃபாக் வந்து ஏற்படுது, ஒரு டென்ஸான பனிப்படலம். அதுக்கப்புறம் அவங்களோட ஷிப்பை ஃபர்தராக மூவ் பண்ண முடியல, அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஃபாக் கிளியர் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திடீர்னு சாவேஜஸ் எல்லாம் பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உடனே அமைதியாயிடும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்க கூடவே 30 கேனிபல்ஸும் வராங்க. கேனிபல்ஸ்னா மனிதர்களை சாப்பிட்றவங்க, பட் ஒயிட் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 தான் இருக்காங்க. அந்த கேனிபல்ஸ் நினச்சா இவங்களை என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா, பட் ஸ்டில் இந்த கேனிபல்ஸ்லாம் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை நினச்சி மார்லோ ஓகே, நம்மள எதுவும் பண்ணாமல் இருக்கிற வரையும் சந்தோஷம் வந்துட்டு இருக்காரு. இப்படியே அவங்க ஜேர்னி போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆரோஸ் வந்து இவங்கள பயங்கரமாக தாக்குது.
இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இவங்களும் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த சைட்ல இருந்து வந்த ஒரு ஆரோ ஸ்டீம் போட்ட ஓட்டிட்டு இருந்தார்ல அவர் மேல பட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இத பார்த்த உடனே மார்லோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப அந்த ஸ்டீம் போட்ட விசில் பண்றாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த சாவேஜஸ் எல்லாம் ஓடி போய் எங்கேயோ பதுங்கிடுறாங்க. இப்ப திரும்பவும் அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சாவேஜஸ்லாம் இப்படி அட்டாக் பண்றாங்களே, இவங்களுக்கு மத்தியில கர்ட்ஸ் இன்னும் உயிரோடவா இருக்க போறாரு, இவங்க கர்ட்ஸை ஒரு வேலை ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு மார்லோ பயப்படுறாரு. இன்னர் ஸ்டேஷன் வந்தடைறாங்க. அங்க ரஷ்யன் ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவரு கலர் கலரா கோட் போட்டுட்டு இருக்காரு. அவருமே கர்ட்ஸை பயங்கரமா புகழ்றாரு. இந்த நேட்டிவ் பீப்புளுக்கு கர்ட்ஸ் இங்க இருந்து போறது அவங்களுக்கு விருப்பமே இல்ல, அவரை பிடிச்சு வச்சுட்டு போகவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மார்லோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மீன் டைம் மார்லோ அண்ட் ரஷ்யன் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ரஷ்யன் ஒரு தடவை சொல்றாரு, கர்ட்ஸ் ஒரு சமயம் என்னையே ஷூட் பண்ண பார்த்தாரு, பிகாஸ் என்கிட்ட கொஞ்சம் ஐவரி இருந்தது, அதனால என்னையே கொல்ல பார்த்தாரு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இப்ப கர்ட்ஸுடைய வீட்டை பார்க்குறாங்க. அங்க ஒரு ஹாரிஃபிக் சைட்டை பார்க்குறாங்க. அவருடைய வீட்டை சுற்றிலும் நிறைய கொம்பு நட்டு வச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு மேல ரவுண்டா என்னவோ இருக்கு. அது என்னன்னு பார்த்தா அது எல்லாமே ஹியூமன் ஹெட்ஸ், மனித தலைகள். மனுஷங்களை கொன்னு அவங்களுடைய தலைய அந்த கொம்பு மேல மவுண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, சேவேஜஸ் கூட பழகி பழகி கர்ட்ஸுமே ஒரு சேவேஜ் மாதிரி ஆயிட்டாரு. அவங்களும் மனுஷங்களை கொல்றது, அவங்களை கொடுமைப்படுத்துறது, இவர் பெரிய காட் மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு இவர் பவர்ஃபுல் மாதிரி காட்டிக்கிட்டு மற்றவங்களை எல்லாம் ரொம்ப அடிமை மாதிரி ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்துறது அப்படின்னு இவரும் கிட்டத்தட்ட ஒரு சாவேஜ் மாதிரி ஆயிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. இத்தனை நாள் கர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவர் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு நினைச்ச மார்லோ இப்ப இங்கிருந்து எப்படியாவது போனா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒருத்தரை படுக்க வச்சு தூக்கிட்டு வராங்க. அவரு தான் கர்ட்ஸ். அவரை சுற்றிலும் நிறைய நேட்டிவ்ஸ் நின்று பாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு பியூட்டிஃபுல் வைல்ட் உமனுமே நின்று ரொம்ப கன்சர்னா அவரை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஸ்டீமர் ஷிப்குள்ள வச்சிடுறாங்க. இப்ப மார்லோ ஓகே நம்மளோட மிஷன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இந்த சமயத்துல அந்த மேனேஜர் மார்லோ கிட்ட கர்ட்ஸோடைய மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மார்லோ அப்படியெல்லாம் இல்லை, இவர் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி கர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு. இதை கேட்ட ரஷ்யன் மார்லோ கிட்ட வந்து, நான் உங்களை தான் நம்புறேன், நீங்க தான் கர்ட்ஸுடைய ரெப்புடேஷனை ஸ்பாயில் ஆகாதபடி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டையுமே சொல்றாரு. என்னன்னா, நீங்க வரும்போது உங்களை ஒரு பாயிண்ட்ல அட்டாக் பண்ணாங்கல்ல, ஆரோலாம் விட்டு தாக்குனாங்க, அது வேற யாரும் கிடையாது, அந்த அட்டாக்கை பண்ண சொன்னதே கர்ட்ஸ் தான். அவருக்கு இந்த இடத்துல இருந்து இங்கிலாந்துக்கு வர சுத்தமா விருப்பம் இல்லை, அதனால உங்களை பயமுறுத்தி உங்களை திரும்பவும் ஓட வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பிளான் பண்ணாரு. பட் நீங்க ரொம்ப நல்ல மனசுடையவங்க, நீங்க எப்படியோ அவரை காப்பாத்துறதுக்காக இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மார்லோ, நீங்க கவலைப்படாதீங்க, கர்ட்ஸோட ரெப்புடேஷனை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸுமே பண்றாரு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் டே புறப்படலாம்னு சொல்லி அன்னைக்கு வெயிட் பண்றாங்க. பட் அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, கர்ட்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமா கிரால் பண்ணி திரும்பவும் காட்டுக்குள்ளவே போயிடுறாரு. மார்லோ எழுந்து பார்க்கும்போது அந்த இடத்துல கர்ட்ஸ் இல்லை, கிரால் பண்ணி போனார்ல அந்த தடத்தை ஃபாலோ பண்ணியே போயிட்டு கர்ட்ஸை கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் அந்த போட்குள்ளவே தூக்கிட்டு வந்துடுறாரு மார்லோ. நெக்ஸ்ட் டே எல்லாரும் கர்ட்ஸ்க்கு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருக்க நேட்டிவ்ஸ் எல்லாரும் வருவாங்க, கூடவே அந்த வைல்ட் பியூட்டிஃபுல் லேடி இருக்காங்களா அவங்களும் வருவாங்க, ரொம்ப கன்சர்னா பார்ப்பாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த வைல்ட் உமனுக்கும் கர்ட்ஸ்க்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது. அந்த சமயத்துல ஸ்டீமர் போட்ல இருந்து விசில் பண்றாங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னா நேட்டிவ்ஸ் எல்லாம் ஓடி போய் பதுங்கிடுவாங்க. இங்கிலாந்து போறதுக்காக போட் புறப்பட்டுரும். பட் வழியில கர்ட்ஸ்க்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடும், நிறைய உளர ஆரம்பிச்சிருவாரு. கர்ட்ஸ்க்கு தெரியும் மார்லோ கிட்ட நிறைய பேப்பர்ஸ், போட்டோகிராஃப்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே கர்ட்ஸ் உடையது தான் அப்படின்னு தெரியும். மார்லோ கிட்ட இந்த பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா நீ போய் ஒப்படைச்சிரு அப்படின்றதையும் சொல்றாரு. மார்லோ கர்ட்ஸை பத்தி என்ன தெரிஞ்சுக்குவாருன்னா, கர்ட்ஸ் எல்லாரும் புகழ்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவரும் கிட்டத்தட்ட ஒரு சாவேஜ் மாதிரி தான், நிறைய பேரை கொன்று குவிச்சிருக்காரு, ரொம்ப அரக்கத்தனமாக தான் நடந்துட்டு இருக்காரு அப்படின்றத மார்லோ தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ கர்ட்ஸ்க்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடும். கடைசியா இறந்து போறதுக்கு முன்னாடி த ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போயிடுவாரு போட்லயே. கொஞ்ச நாள்லயே மார்லோக்கும் ரொம்ப உடம்பு முடியாம போயிடும். பட் மார்லோ உடம்பு சரியாயிட்டு நல்லா வந்துடுவாரு. இப்போ எல்லாரும் இங்கிலாண்டை ரீச் பண்ணியாச்சு. ரீச் ஆனதும் கர்ட்ஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே மார்லோவை வந்து மீட் பண்றாங்க. அப்படி ஒருத்தர் வந்து மார்லோ கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ் எல்லாம் கேட்பாரு. கர்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் த சப்ரஷன் ஆஃப் சாவேஜ் கஸ்டம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருப்பாரு. பட் அதோட லாஸ்ட் லைனா கில் ஆல் த ப்ரூட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த மோசமான சென்டென்ஸை மார்லோ கிழிச்சு எரிஞ்சிட்டு அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை ஒப்படைச்சிருவாரு. அதே மாதிரி கர்ட்ஸுடைய கசின், ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்து மார்லோவை மீட் பண்றாங்க. அப்புறம் ஒரு நாள் இங்கிலாந்துல
கர்ட்ஸுடைய லேடி லவ் அவருடைய ஃபியான்சியை மீட் பண்ணுவாரு மார்லவ். அந்த சமயம் கர்ட்ஸ் இறந்து கிட்டத்தட்ட 1 year ஆயிருக்கும். பட் அந்த லேடி கர்ட்ஸை நினைச்சு இன்னும் துக்கப்பட்டுட்டே தான் இருப்பாங்க, மார்னிங்லேயே தான் இருப்பாங்க. மார்லவை பார்த்ததும் கர்ட்ஸுடைய லாஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மார்லவ் உங்க பேரை தான் கர்ட்ஸ் கடைசியா சொன்னாரு அப்படின்னு பொய் சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அவர் சொன்ன கடைசி வேர்ட் த ஹாரர் ஆரர்னு தான் கர்ட்ஸ் சொல்லியிருப்பாரு. பட் இங்க மார்லோ அவங்க கிட்ட உங்க பேரை தான் சொன்னாரு அப்படின்னு பொய் சொல்லிடுவாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும், ஏன்னா ஆல்ரெடி மனசு கஷ்டத்துல இருப்பாங்க, உண்மையை சொன்னா இன்னும் ஹார்ட் பிரேக் ஆயிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கரேஜ் கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹோப் கொடுக்கறதுக்காகவும் தான் இவரு உங்க பேரை தான் சொன்னாரு அப்படின்னு பொய் சொல்லிடுவாரு. இவர் கடைசியா சொன்ன அந்த பொய் எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா, இந்த நாவல்ல உள்ள ட்ரூத் அண்ட் இல்யூஷன் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கான்ஃபிளிக்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. இப்போ இந்த ஸ்டோரி திரும்பவும் இந்த அன்னேம் நரேட்டருக்கே ரிட்டர்ன் ஆகுது. இவங்க எல்லாம் நெல்லிங்கிற போட்ல ரிவர் தேம்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ மார்லோ பேசி முடிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா டார்க்னஸ் ரிவர் தேம்ஸை கவர் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ அந்த அன்னேம் நரேட்டர் ரிவரை பார்க்குறாரு. அப்படியே அந்த ரிவர் கொஞ்சம் கொஞ்சமா டார்க்னஸ்குள்ள டிஸப்பியர் ஆகுது. இந்த ஃபைனல் இமேஜ் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த நாவல்ல குறிப்பிடப்பட்டிருக்க அந்த டார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூனிவர்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஆப்பிரிக்கால மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷங்களுடைய ஹியூமன் ஹார்ட்குள்ளேயும் இருக்கு அந்த டார்க்னஸ் அப்படிங்கிறத சொல்லி இந்த நாவலாவை முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.